ஏற்று சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய கேபி ஜோதிட ஆராய்ச்சியாளர் கோயம்புத்தூர்லேருந்து வர்றாரு. டாக்டர் கேஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இன்றைக்கி வந்து கேபி முறையில் பாவக ஆரம்ப முனை, அதாவது பாவக ஆரம்ப முனை உபநட்சத்திரங்களும் கோள்கள் நின்ற உபநட்சத்திரங்களும், பாவமுனை நின்ற உபநட்சத்திரங்களும் கோள்கள் நின்ற உபநட்சத்திரங்களும் என்ற தலைப்பில் கேபி முறையில் வந்து பேசுகிறாரு. வாங்க ஐயா. அவர் ஜோதிட ஆசிரியர். கேபி ஜோதிடத்தில் அதாவது நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்காரு. அவர் நம்மளுக்கு வந்து அவருடைய கருத்துக்களை நம்மளுக்கு சொல்ல வராங்க. வாங்கய்யா, வந்து பேசுங்க. எம்மையும் எம்மை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனும் ஆகிய அருட்பெரும் சோதியை வணங்கி நசிகணபதி மசிகணபதி சிங்கணபதி வங்கணபதி யங்கணபதி ரீங்கணபதி ஓம் தத்துவமசி என்று உச்சிஷ்ட மகா கணபதியை பல கோடி முறையை வணங்கி இந்த சோதிட உலகத்துக்குள் நான் நுழைவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த கோவிந்த நாயர் ஐயா அவர்களையும், அன்னூர் எம்பி சண்முகம் ஐயா, த ஆதர் ஆஃப் அஸ்ட்ரோ சீக்ரெட்ஸ், KS கிருஷ்ணமூர்த்தி ஐயாவினுடைய நேரடி மாணவரும் என்னுடைய குருநாதரும் ஆகிய MP சண்முகம் ஐயாவை பல கோடி முறை வணங்கி இந்த ஸ்ரீ லலிதாம்பிகை சோதிட ஆய்வகத்தினுடைய திருப்பூர் சகோதரிகளுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லுவதோடு, வள்ளல் பெருமான் பாடிய அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையாகவும் அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியாகவும் இவர்கள் இருவரும் தன்னுடைய குருநாதரை ஒவ்வொரு மாதமும் முன்னிறுத்தி குருவனுடைய வழிபாடை சுந்தரராஜ பெருமாளின் வழிகொண்டு இவர்கள் ஒவ்வொரு மாதமும் குரு வழிபாட்டோடு நடத்துகின்ற அற்புத நிகழ்ச்சிக்கு வள்ளல் பெருமான் காட்டுகின்ற அந்த அன்பை சோதிட துறையிலே வந்து இங்கு சொற்பொழிவு ஆற்றுகிறவர்கள் மற்றும் இங்கு கலந்து கொள்ளுகின்ற அனைத்து சோதிட அன்பர்களையும் இவர்கள் பராமரிக்கின்ற அந்த அற்புத செயலுக்கு முதலில் நாம் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஒரு பலத்த கைதட்டல்களுடன் அவர்கள் இருவரையும் இந்த லலிதாம்பிகை சோதிடம் உலகம் போற்றுகின்ற நிலையிலே நீண்ட ஆயுளும் நிறைந்த புகழையும் பெற்று இந்த உலகத்தில் நிலை பெற்று நிற்க வேண்டும் என்று வள்ளல் பெருமானை வேண்டிக் கொண்டு, இந்த கேபி முறையினுடைய இன்றைய நாளானது மிக மிக அற்புதமான ஒரு நாளாகும். இந்த நாளிலே நான் மகர லக்னத்தில் இருக்கின்ற பொழுதே பேசிவிடலாம் என்று இருந்தேன். மழை அப்புறம் தடுதலாகி இப்பொழுது லக்னம் மேச லக்னத்திற்கு 3:04 வானமண்டலத்தில் லக்னம் மேசத்தில் முதல் வானமண்டலத்தினுடைய முதல் இடத்திலே லக்னம் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் அஸ்வினியில் சென்று கொண்டு இருக்கிறது. பெரியோர்களே, இந்த நேரத்திற்கு ஏற்படுகின்ற இந்த அஸ்வினி நட்சத்திரமாகிய கேதுதான் ஆளும் கிரகத்தினுடைய மிக்க வலிமை வாய்ந்த கோளாக கிருஷ்ணமூர்த்தி பத்ததியிலே சொல்லப்படுகிறது. இரண்டாவது இடமாக செவ்வாய் குறிப்பிடப்படுகிறது. இந்த கேதுகோள் கோச்சாரத்திலே ரிஷப ராசியில் இருந்து கொண்டு சுக்கிரனுடைய பூரம் நட்சத்திரத்திலும் ராகுவனுடைய கோள் நின்ற உபநட்சத்திரத்திலும் இந்த கேது நிற்கிறது. இந்த கேதுதான் இப்பொழுது நாம் பேசுகின்ற நேரத்தில் உயர்ந்த வலிமை வாய்ந்த கோளாகும். இதை எடுத்துக்கொண்டு இப்பொழுது ட்ரேடேஷன் அஸ்ட்ராலஜியில் காலையிலிருந்து பார்த்தீர்களானால் லக்ன புள்ளி, கோள் நின்ற புள்ளி, இதெல்லாம் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய வார்த்தைகள். இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் நாம் இந்தியன் ட்ரேடேஷன் அஸ்ட்ராலஜியில் இல்லவே இல்லை. நமக்கு தெரிந்ததெல்லாம் ராசி, நவாம்சம், திசா இருப்பு, பாவக ஆரம்பம், பாவக மத்தி, பாவ முடிவு என்று பல்வேறு கணிதங்களையும் பல்வேறு மல்டிபிள்ஸ் ஆஃப் தட் சக்கராஸ். ஒரு சக்கரத்தை என்னுடைய குருநாதர் சொல்லுகிறார், நாம் பார்க்கின்ற ராசியும் நவாம்சத்தை தாண்டி ஒரு சக்கரம் 4442 சக்கரங்களாக பிரிக்க முடியும் என்று என்னுடைய குருநாதர் டாக்டர் SN சிவானந்தம் ஐயா அவர்கள் கேரள ஜோதிடம் அனைத்தையும் தனியாக வைத்து அவரை தனியாக நிறுத்தி கொண்டால் நமது குருநாதர் தான் முன்னிலையில் உயர்ந்து நிற்பார்கள்.
அவர்கள் கம்ப்யூட்டர் துறையிலே பிஎஸ்சி டெக்னாலஜியிலே ஒரு 45 ஆண்டுகள் அந்த துறையிலே பல்வேறு கம்ப்யூட்டர் புத்தகங்களை எழுதி இன்று உலகம் முழுவதும் அவருடைய புத்தகங்கள்லாம் பெரிதும் புகழ்பெற்ற நிலையிலிருந்து திருமணமே செய்து கொள்ளாமல் 90 ஆண்டுகளுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். அமெரிக்கா போன்ற பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அவரை அழைக்கின்றன. சோதிடத்தை அவரும் நானும் இணைவாக இருந்து கொண்டுதான் இந்த கற்பகம் பல்கலைக்கழகத்திலே ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜி என்ற அந்த நட்சத்திர சித்தாந்தத்தை நகர்த்தி மாணவர்களிடம் பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருந்தோம். அந்த விழிப்புணர்வை உங்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில்தான் டாக்டர் கே.எஸ். ராதாகிருஷ்ண அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் கேபி முறை என்ற சோதிட அமைப்புத்தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு 2 மாதங்களில் மிகப்பெரிய மாநாடு கோவையினுடைய சன்மார்க்க சங்கத்திலே பூ மார்க்கெட்டுக்கு அருகில் நடத்தி இருக்கிறோம். சென்ற ஆண்டும் நடத்தினோம். அதிலே உங்களுக்கு என்ன தெரியுமோ, குறிப்பாக இவருடைய இந்த எதிரிடை நட்சத்திரமும் அந்த இன்னொன்று சொன்னார்களே, என்னது, தாராபலன், இந்த இரண்டையும் எடுத்து இந்த எதிரிடை நட்சத்திரத்தை கோயம்புத்தூர் லால் அவர்கள் மிகப்பெரிய நிலையிலே நடத்தி கொண்டிருந்தார்கள். எஸ்எஸ் மணியனுடைய அந்த லாட்ரி ஹோட்டலில் வச்சு நான் பல தடவை சொற்பொழிவு பண்ணியிருக்கேன். அவர் கோள்களின் கோலாட்டங்கள் என்ற ஒரு அருமையான நூலை இந்த எதிரிடை நட்சத்திரத்திற்கென்றே மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள். மிகச்சிறந்த அறிஞர். அதுபோக நாடி ஆஸ்ட்ராலஜியிலே பெரிய இடத்தை பிடித்திருந்தார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மேச லக்னத்திற்குரிய இந்த செவ்வாய் கோளானது இப்பொழுது வான மண்டலத்திலே புதனுடைய கேட்டையில் நின்று கொண்டிருக்கிறது. நான் சோதிடத்தை பேசிக்கொண்டு இருக்கிறோம். லக்ன நட்சத்திரம் ஆகிய லக்னாதிபதியாகிய செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கிறது. சூரியனுடைய நட்சத்திரத்தில் வானமண்டலத்தில் கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் கோள்கள் இல்லை இப்பொழுது. அதே போல சந்திரனுடைய ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் கோள்கள் இல்லை. செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் கோள்கள் இல்லை. கேதுவனுடைய அஸ்வினி மகம் மூலத்திலும் இல்லை. மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்திலும் இல்லை. ஆக சூரியன் சந்திரன் செவ்வாய் கேது ஆகிய 4 கோள்களினுடைய 12 நட்சத்திரங்களில் வானத்தில் இப்பொழுது எந்த கோளும் சஞ்சாரம் செய்யவில்லை என்பது அடிப்படை செய்தி. சூரியன் சனியினுடைய அனுசத்தில் சென்று கொண்டு சூரியன் தன்னுடைய பலனையும் அந்த அனுசத்தினுடைய சனியினுடைய பலனையும் செய்வதோடு இந்த சூரியனை எடுத்துக்கொண்டோமானால் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்தில் நிற்கிறது. அது மிக மிக முக்கியமானது இன்றைய சொற்பொழிவுக்கு. சந்திரன் இப்பொழுது குருவனுடைய பூரட்டாதி நட்சத்திரத்திலே கும்ப ராசியிலே வானமண்டலத்திலே 9, 12 குடையவன் 11 வெற்றி ஸ்தானத்தில் சந்திரன் நின்று கொண்டு வான மண்டலத்தின் 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று ரிவர்ஸ் ரெட்ரகேட்டடா போயிட்டுருக்கிற குருவனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் வானத்தில் போயிட்டுருக்கிற நேரத்தில் இப்பொழுது சேலம் அன்பர் பேசுகின்ற பொழுது சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திற்கு வந்துவிட்டது. அப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் சுக்கிரனுக்குரிய காரகம் ஆகிய திருமணம் குறித்து ஒரு அன்பர் மிக அழகாக அதில் இருக்கின்ற சாதக பாதங்களை எல்லாம் நமக்கு எடுத்து சொன்னார்கள். இன்னொரு நண்பர் பேச ஆரம்பிக்கும் பொழுதே வார்த்தை செல்வம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். இந்த செல்வம் என்ற வார்த்தை பணமும் தங்கத்தையும் எடுத்துக்கொண்டால் குருவனுடைய நட்சத்திரத்திற்கு சென்றுவிடும். அந்த குருவனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இன்று சென்று கொண்டு இருக்கிறது. அடுத்தது சந்திரன் என்று உபநட்சத்திரமாகிய சுக்கிரன் தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களையும் உலகத்தில் விளங்குகின்ற இந்த மகிழ்ச்சியாக இருக்கின்ற அத்தனை செல்வங்களை ஆடை ஆபரண அலங்காரங்கள் என்று காரகங்களை இந்தியன் அஸ்ட்ராலஜி சொல்லி சென்றிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. கோள்கள் என்ன செய்கிறது என்று பார்த்தோமானால் சூரியன் சனியினுடைய அனுசம், செவ்வாயினுடைய உபநட்சத்திரம், சந்திரன் குருவனுடைய பூரட்டாதி, சுக்கிரனுடைய நட்சத்திர உபநட்சத்திரம், செவ்வாய் புதனுடைய கேட்டை சொந்த செவ்வாயினுடைய உபநட்சத்திரம், புதன் குருவனுடைய நட்சத்திரத்திலே அதாவது விசாகத்தில் சென்று கொண்டு புதன் கேதுவனுடைய உபநட்சத்திரம் செல்லுகிறது.
குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்வதோடு குரு சந்திரனுடைய வீட்டிலும் சந்திரனுடைய உபநட்சத்திரத்திலும் இப்பொழுது வானத்தில் இருக்கிறது. சுக்கிரனை எடுத்துக்கொண்டோமானால் சனியினுடைய நட்சத்திரத்திலும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலுமாக அனுசத்தில் இருக்கிறது. ராகு மிக 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 அற்புதமான இடத்தில் இருக்கிறது. இந்த 3 மாதங்களாக இங்கே வருகின்ற பொழுதெல்லாம் கும்ப ராகுனுடைய விளக்கங்களை நான் சொல்லி இருக்கிறேன். மிக பெரிய அற்புதங்களை ஒரு மனிதன் உழைக்காத அன்ஏர்ன்ட் இன்கம் என்று சொல்லப்படுகின்ற உழைக்காத பல்லாயிரம் கோடி வருமானத்தை தருகின்ற பொருள்களை தருகின்ற காரகமாக விளங்குகின்ற ராகு தன்னுடைய சுழற்சியில் தன்னுடைய நட்சத்திரத்தில் வான மண்டலத்தில் 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு தொடர்பு செய்கின்ற கனெக்டிங் ஒயர் என்று வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியிலே ராகுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார்கள் பெரியோர்களே. அப்படிப்பட்ட ராகு லாபஸ்தானத்தில் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்ற இந்த செய்தி யார் யாரெல்லாம் பிறந்த பொழுது 2, 6, 11 ராகு நின்று அவனுடைய சொந்த நட்சத்திரத்தில் திசாபுத்திகள் இன்று வானமண்டலத்தில் இருக்கின்ற ராகுவின் மூலம் நடந்து கொண்டு இருக்கிறதோ அத்தனை கோடி பேர்களும் உலகத்திலே அந்நியனோடு உழைக்காத வருமானங்களை சீதனமாக மனைவி முறையாகட்டும் இல்லது இந்த ஷேர் மார்க்கெட் போன்றவையாகட்டும் லாட்ரி போன்றவையாகட்டும் இவையெல்லாம் உழைக்காத வருமானம். அதற்கு முதல் கோள் ராகு. அது 6, 11 தான் சிறப்பு என்றெல்லாம் கிருஷ்ணமூர்த்தி பெத்ததை நம் இந்தியன் அஸ்ட்ராலஜியிலிருந்து சற்று விலகி வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியோடு இணைத்து ராகுவை இந்திய முறைப்படி மாற்றி நமக்கு 6ஐயும் 11ஐயும் ரணரோக சத்துருவை தாண்டி காம்படிஷன் த்ரூ சக்சஸ் என்று போட்டிகளில் வெற்றியை ராகு தருகிறது. இப்பொழுது நான் கோச்சாரத்தை உங்கள் முன் வைத்து விட்டேன். எந்தெந்த கோள்கள் எந்தெந்த நட்சத்திரத்திலும் எந்தெந்த உபநட்சத்திரத்திலும் சென்று கொண்டு இருக்கிறது என்று. வானத்தில் செல்லுகின்ற செவ்வாய் கேதுவிலே இந்த அஸ்வினியில் சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது கேது இருக்கின்ற இடமானது சூரியனுடைய இடத்தில் இருந்து கொண்டு ஞானத்தை சுக்கிரன் மூலமாகவும் சூரியன் மூலமாகவும் இந்த கேது லக்ன நின்ற நட்சத்திரமாக நின்று நமக்கு சென்று கொண்டு இருக்கிறது. இப்பொழுது பாவக உபநட்சத்திரம் என்று ஒரு வார்த்தை, கோள்கள் நின்ற உபநட்சத்திரம் என்று ஒரு வார்த்தை, இதையெல்லாம் நமது ஐயா அவர்கள் மிக அருமையாக சக்கரமாக வெளியே போட்டிருக்கிறார்கள். அத்தனையும் அதிலே இருக்கிறது. இப்பொழுது வானமண்டலமானது 12 ராசிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 12 ராசிகளுக்கு என்ன விளக்கம் என்றால் சூரியன் சஞ்சரிக்கின்ற 12 மாதங்களிலே 12 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இந்தியன் அஸ்ட்ராலஜி அதற்கு ராசிகள் என்று பெயரிட்டு 12 பாகங்களாக பிரிக்கப்பட்டு இன்று அஷ்டம ராசியாகி 8வது ராசியில் இருந்து கொண்டு சோதியாக விளங்குகின்ற இந்த சூரியன் வருகின்ற 4ஆம் தேதி என்ற அண்ணாமலை சோதியை ஏற்ற இருக்கிறது பெரியோர்கள். அதே போல தை 1ஆம் தேதி என்று மகரத்தில் சோதி இருக்கின்ற நாளை நாம் மகர சோதி என்று உத்திராடத்தில் சூரியன் செல்லுகின்ற அந்த அற்புத நாளை எல்லாம் நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய இந்திய சோதிட முறையில். ஆக சூரிய கோளானது 12 மாதத்துக்கு 12 ராசிகளில் செல்வது போக அந்த ராசிகளில் என்ன இருக்கிறது என்று அடுத்த வார்த்தையை பயன்படுத்தினீர்களானால் ராசியிலே பல்வேறு பாதைகள் இருக்கிறது. அந்த பாதைகளை இந்தியன் அஸ்ட்ராலஜி 3 பகுதியாக பிரித்து ஒன்றை அஸ்வினிக்கும் இன்னொன்றை பரணிக்கும் கிருத்திகையினுடைய ஒரு பாதத்தை நமக்கு கிருத்திகைக்கு கொடுத்து 3 பாகங்களாக ஒவ்வொரு ராசியும் பிரிக்கப்பட்டு 12 ராசியிலே 9 பாதங்களாக பிரிக்கப்பட்ட நட்சத்திரங்கள் 108 இருக்கிறது. இதற்குள்ளே கோள்கள் எவ்வாறு சுழற்சி செய்கிறது என்ற இயற்கையை ராசி என்ற பெயரிலே நாம் சோதிட கணக்கியல் மூலமாக கணக்கிட்டுக் கொள்கிறோம். அவன் செல்லுகின்ற நட்சத்திரத்தை அம்சம் என்று பிரித்து 4 பாதத்துக்கு 4 போடுகின்ற பொழுது பலன் சரியா வரமாட்டேங்குதுங்கிற ஒரு நேரத்தில் தான் கோயம்புத்தூரில் KS கிருஷ்ணமூர்த்தி ஒரே திசையை தொடர்ந்து செய்கின்ற சூரியன் சுக்கிரன் நடக்குது, அடுத்தது சூரியன் நடக்குது, சூரியனும் சுக்கிரனும் பக்கம் பக்கமாக ஒரே பாதையிலே ஒரே பாதத்தில்
நவாம்சத்தில் இருக்கும் பொழுது சூரியனுடைய பலன் வேறு விதமாகவும் சுக்கிரனுடைய பலன் வேறு விதமாகவும் இருக்கின்ற பொழுது இதில் ஏதோ நமக்கு தெரியாத அதிசயங்கள் இருக்கிறது என்று தொடர்ந்து தன்னுடைய ஆய்வை செய்து கொண்டே உச்சிஷ்ட மகா கணபதியினுடைய மந்திரத்தை இந்த தஞ்சாவூரில் இருக்கின்ற அந்த உச்சிஷ்ட மகா கணபதி ஆலயத்தில் சென்று நமது குருநாதர் அவர்கள் தன்னுடைய சாண்டிங்கை செய்கிறாங்க. அங்கே 2 குருமார்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் ராம் நன்னேந்திர சரஸ்வதி சாமிகள், இன்னொருத்தர் ராம்பவ். ராம் நன்னேந்திர சரஸ்வதி சாமிகள் காலம் வாங்கிட்டாங்க. அவருடைய சமாதி பக்கத்திலேயே இருக்குது. இங்கே வந்து உச்சிஷ்ட மகா கணபதி இருக்குது. அதை ராம்பவ் ஐயா நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நம் ஐயாவுக்கு இந்த இதய தீட்சையை கொடுத்தது. இதை கொடுக்க சொல்லி அங்கே அனுப்புனது காஞ்சி பெரியவர். இப்பொழுது பல ஆண்டுகள் கழித்து KS கிருஷ்ணமூர்த்தியினுடைய மனதிலே ஒரு எண்ணம் பிறக்கிறது. இந்த 4 பாதங்களாக சமபாதங்களாக பிரித்திருக்கின்ற இந்த நட்சத்திரத்தை ஏன் 9 அஸ்ட்ரானமிக்கல் டேட்டா படி பிரிக்கக்கூடாது? ஒரு நட்சத்திரம் என்பது 13 பாக 20 கலை தானே. அதை 60ஆல் பெருக்கினீர்களானால் 780 கூட்டல் 20 பாக 800 கலை. மறுபடியும் அதை 60 விகலையால் பெருக்கினீர்களானால் 48,000 விகலை வருகிறது. நம்முடைய விம்சோத்திரி ஆண்டுகளான 120 ஆண்டுகளால் நீங்கள் அதை வகுத்தீர்களானால் ஒரு ஆண்டிற்கு 400 விகலை என்று கிடைத்து விடுகிறது. அதை ஒவ்வொரு கோளுக்கும் பிரிக்கிறார். கேதுவனுடைய நட்சத்திரம் என்றால் கேதுவனுடைய 9 திசைகளுக்கு 9 புக்திகளுக்கு கேதுக்கு 7 ஆண்டு 7ஆல் பெருக்கி 2800, சுக்கிரன் 20ஆல் பெருக்கி 8000, இப்படி 27 நட்சத்திரத்தை ஒவ்வொன்றையும் 9ஆல் பெருக்கி 243 உபநட்சத்திரங்களாக 108 பாதங்களை கொண்ட நட்சத்திர மண்டலம் KP முறையிலே பேசிக்கலாக பிரிக்கிறது. அப்போ கிருத்தியனுடைய நட்சத்திரத்தை பிரிக்கின்ற பொழுது, உத்தரத்தை பிரிக்கும் பொழுது, உத்திராடத்தை பிரிக்கும் பொழுது முதலிலே சூரிய புத்தி, சந்திரன், செவ்வாய், ராகு புத்தி வருகின்ற பொழுது இடம் போதாமல் இருக்கிறனால பிரித்து கொஞ்சத்தை மேசத்துக்குமே மிச்சம் இருக்கிறது ரிஷபத்துக்கு கொடுத்து 3 சூரியனுடைய நட்சத்திரங்களிலே 3 ராகுவனுடைய உபநட்சத்திரங்கள் அதிகமாக வந்து விடுகிறது. அதற்கு அடுத்தபடியாக குருவனுடைய புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரங்களை பிரித்து கொண்டு வருகின்ற பொழுது குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் என்று வருகின்ற பொழுது இடம் போதாததால் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு பகுதியும் மிதுனத்திற்கு ஒரு பகுதியுமாக சரியாக 2 சமபாதங்களாக சந்திர உபநட்சத்திரம் பிரிந்து விடுகிறது. அதேபோல் விசாகத்திலையும் புரட்டாதியிலையும் பிரிந்து 3 உபநட்சத்திரங்கள் அதிகமாகி விடுகிறது. ராகுக்கு 3 அதிகம், சந்திரனுக்கு 3 அதிகம். 6 243 கூட்டினீங்கன்னா 249 அப்படின்னு வந்திருக்குது. இதுதான் சார் கிருஷ்ணமூர்த்தியினுடைய அடிப்படை செய்தி. 108 249 பிரிச்சுக்கிறோம். இனி பாருங்க, இந்த 249ல் ஒரு மனிதன் ஒரு தேதியிலே ஒரு நேரத்தில் ஒரு ஊரில் பிறக்கின்ற பொழுது இந்த பூமியினுடைய சற்சுழற்சியும் அந்த 12 பாவகத்தினுடைய தொடரும் வெளியே ஐயா சக்கரத்தை போட்டிருக்காங்க, போய் பாருங்க, பிரமாதமாக பண்ணியிருக்காரு நம்ம ஐயா. அந்த 12 பாவத்துக்கு உண்டான தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா? அந்த தொடர்பு இப்போ ஏதோ ஒரு ராசியில் ஒரு டிகிரி, இப்போ மேச லக்னம்னா 0 டிகிரியிலேருந்து 30 வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரியில் இந்த நேரத்துக்கு ஓடணும். அப்போ மேஷத்து போக செவ்வாய், கேது 3வது, அது என்ன டிகிரியில் இருக்குதோ அந்த டிகிரிக்கு 249க்குள்ளே எது வருதோ அதை தூக்கி அங்கே ஃபில்லப் பண்ணி 12 இடத்துக்கும் 12 ஏற்கனவே இருக்கிறத பிறந்த நேரத்துக்கு கணக்கையில் தூக்கி போட்டு 12 இடத்துக்கு 12 உபநட்சத்திரம் வருது. இதுக்கு பேரு தான் பாவக ஆரம்ப முனை. உங்களுடைய நமது திருமூலர் சொல்கிறார், பிறவி என்பது வினைக்கு ஈடாய் மெய்கொண்டுன்னு முதல் தந்திரத்தில் முதல் வார்த்தை சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய வினை இந்த பிறவியில் என்னமோ தொடர் வினையிலே அந்த வினைக்கு ஈடாக இந்த உடம்பை எடுக்குது. அந்த எடுக்கிற நேரம் தான் நம்ம பிறந்த நேரம். அந்த பிறந்த நேரத்துக்கு 249க்குள்ளே ஏதாவது ஒரு இடத்தில் இருந்தாலும் அந்த இருக்கிற உபநட்சத்திரம் எந்த கோளுக்கு சொந்தமோ அந்த கோள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் சார் அந்த மனிதனுடைய விதியை நிர்ணயம் செய்து. அந்த முதல் உபநட்சத்திரமும் அவன் நின்ற நட்சத்திரம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை
நிர்ணயம் செய்து. வெறும் லக்ன புள்ளி நம்மளை சொல்லி போடும் சொல்கிறதால தப்பான கருத்து. அதுக்கு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன், அந்த லக்ன புள்ளி நிற்கிற உபநட்சத்திரம் என்னவோ அவன் பிறக்கிற போது அது எந்த நட்சத்திரத்துக்குதோ இந்த ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா உங்களை பற்றி சொல்லுது. ஓகேங்க. இந்த இப்படி 12 உபநட்சத்திரமே 9 நட்சத்திர அதிபதி கோள்களுக்குள்ளே சுழற்சி ஆகுது. அதைய சொல்லக்கூடிய செய்தி தான் 12 பாவக ஆரம்ப முனை. அதே கேபியில் ஆங்கிலத்தில் கஸ்பல் சப்லான்னு கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார். இப்போ அடுத்தது பாருங்க, இந்த 12 செய்தி நமக்கு இப்போ முடிஞ்சு போச்சு. 9 கோள் நான் படித்தேன்னு இல்லைங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னே, சூரியன் இதில் இருக்குது, சந்திரன். அந்த கோளெல்லாம் எந்த உபநட்சத்திரத்தில் நிற்கிறதோ அதுக்கு பேர் கோள் நின்ற உபநட்சத்திரம். கோளெல்லாம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அதுக்கு பேர் கோள் நின்ற நட்சத்திரம். இந்த கோள் நின்ற நட்சத்திரம் தூக்கி 4 பகுதிகளாக போடுற வேலையெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே கேபியினுடைய ரூலை சொல்கிறேன். இது அப்படியே பிடிச்சிட்டிங்கன்னா 24 மணி நேரம் நீங்கள் ஜோசியம் பார்த்துருக்கலாம். உங்கள்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தால் நினச்சாலும் கூட வேறு பக்கம் போக முடியாது. காரணம் என்ன? ஒரு கோள் சூரியன் சனியில் அனுஷத்தில் இருக்குது. இப்போ சூரியன் என்ன வேலையை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனத்தில் இருக்கிற அனுஷத்தினுடைய வேலையை சூரியன் செய்யும் வேலையை. இப்போ என்ன லக்னம் ஓடுதுன்னு சொன்னோம்? மேச லக்னம். மேச லக்னத்துக்கு சனி யாருக்கு உடையவன்? 10க்கும் 11க்கும் உடையவன். அவன் நிற்கிறது எங்கே? 12ல் நிற்கிறான். அப்போ சூரியன்கிற கோள் எடுத்துட்டிங்கன்னா 8ஆம் இடம் போட்டுக்கோணும் மேசத்துக்கு. இந்த சனி எடுத்திங்கன்னா 12ஆம் இடம் போட்டுக்கோணும். ஸோ 12, 8 இந்த 2 குறிகாட்டி போட்டோம். 3வது குறிகாட்டி பாருங்கள். இந்த சனி ஸ்டார் லார்ட் எந்தெந்த வீட்டுக்கு தொடர்புடையது? 10, 11. 4வது நாம் யாரை எடுத்துட்டோமோ அவன் எந்தெந்த வீட்டுக்கு தொடர்புடைய? செவ்வாய் 1, 8. அப்போ இப்போ செவ்வாயினுடைய லக்னத்தினுடைய சூரியனுடைய குறிகாட்டிகள், லக்னத்துக்கு 5 குடையவனுடைய குறிகாட்டிகள் சூரிய திசை நடக்குதுன்னா 12, 8, 10, 11, 1, 8 இப்படி குறிகாட்டிகளை போட்டுட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. சனிக்கும் குருவுக்கும் உண்டான தொடர்பை லக்னத்துக்கு 12ஆம் இடத்தோட தொடர்புபடுத்திட்டிங்கன்னா உங்கள் வேலை முடியும். நான் இப்போ திருப்பூருக்கு சொல்கிறேன் பாருங்கள் எப்படி போகிறது. இப்போ மேஷ லக்னத்துக்கு ஒருத்தர் பிறந்துட்டான். அவனுக்கு இப்போ குரு திசை இப்போ நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவனுடைய மெட்டீரியல் கடலில் மிதந்துட்டு அந்த இரும்பு கம்பிகளுக்குள்ளே பனியன் மிதந்துட்டு அடுத்த நாட்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். ஏன் இத்தனை பேர் ஜோசி இருக்கிறீங்க? யாரோ ஒருத்தர் விளக்கம் சொல்லு. இங்கே தொழில் காரக ஒன்றுமே இல்லை சார். மீனுங்கிறது வெளிநாடு 12ஆம் இடம். கோச்சார லக்னத்துக்கும் அதுதான், காலபுஸ்துக்கும் அதுதான். வெளிநாட்டு கடலுக்குள்ளே அந்த மீனுங்கிற ராசி நம்முடைய கடலில் வந்து பசிபிக் ஓஷன்னு கேஎஸ்கே எழுதுறாரு. ஒவ்வொரு கடலுக்கு எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? கடகம்ங்கிற ராசி 6 மூவிங் வாட்டர், விருச்சிகங்கிற தண்ணி குளம் குட்டை, மீனம்ங்கிறது த கிரேட்டஸ்ட் ஓஷன் இன் திஸ் வேர்ல்டு, இந்தியன் ஓஷன், அரேபியன் ஓஷன், பசிபிக் ஓஷன், பல மைல்கள் ஆழமுள்ள கடல் தான் மீனம். இந்த காரகமெல்லாம் தெரியாதனால்தான் நாம் ஜோதிடத்தை படிச்சிட்டோன்னே ஒழிய துல்லியமாக போக முடியல. அவன் கடல் நான் இப்போ சொல்லி நடந்துட்டுருக்குது. இப்போ இதே திருப்பூருக்கு ஜாதகம் சொல்லி காலையில் என்னை கொண்டு வந்து இங்கே விட்டதே அந்த நண்பர் தான் கொண்டு வந்து விட்டார். பல்லாயிரம் கோடி ஏமாந்து விட்டு நிற்கிறார். அவர் ஜோசியம் படிக்கிறார். இப்போ அவர் ஜாதகத்துக்கு கூட இங்கே ஒரு நட சொன்னேங்க 3 மாதத்துக்கு முன்னாடி. இது எல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நட்சத்திர அதிபதி என்னவோ திசாநாதன் இன்னைக்கு குரு இல்லைங்களா? அதில் எந்த இதுவும் இல்லை. குரு சொந்த நட்சத்திரத்தில் இருக்குது. ஆனால் அவன் தனுசு மீனத்துக்கு உண்டான 9, 12க்கு உண்டான வேலையை விட கடகத்தில் இருக்கிற 4ஆம் இடத்தினுடைய வேலையை முதல்லையுமே மேஸ்க்கு 9, 12க்கு உண்டான வேலையை 2ஆவதும் செய்கிறேன். 4ங்கிறது வண்டியில் போகணும். எதுங்க சார்? இல்லை ரைட், நாம் இப்போ டிரான்ஸ்லேட் என்னமோ அது பண்ணலாம். ஆமாம். இப்போ நான் ஒரு சின்ன அபூர்வமான ஜாதகத்தை சொல்கிறேன். இந்த ஜாதகத்தை பாருங்கள். 28/1/1974
11, 18 பிற்பகல். மறுபடியும் சொல்கிறேன், 28/1/1974, 11, 18 பிற்பகல், கோயம்புத்தூர். சரி, இவருடைய லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் போயிட்டு முதல் உபநட்சத்திரம் சனி. கன்னிக்கு முதல் உபநட்சத்திரம் சனி, 2வது உபநட்சத்திரம் துலாமில் சுக்கிரன், 3 இதில் விருச்சிகத்தில் குரு, 4 தனுசில் கேது, 5 மகரத்தில் குரு, 6 கும்பத்தில் சுக்கிரன், 7 இந்த மீனத்தில் சனி, 8 சந்திரன், 9 குரு ரிஷபத்தில், 10 மிதுனத்தில் கேது, 11 கடகத்தில் குரு, 12 சிம்மத்தில் சந்திரன், 12 உபநட்சத்திரத்தில் போகும். இவ்வளோதானுங்க. இந்த 12 உபநட்சத்திரம் பாவக ஆரம்ப முனைன்னு தமிழில் சொல்கிறோம். இது ஆங்கிலத்தில் கஸ்பல் சப்லாடுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த 9 கோள் அவன் பிறந்த போது இருக்கும் இல்லைங்களா? சூரியன் எடுத்த திருவோணத்தில் சந்திரன் குரு, சந்திரன் உத்திரட்டாதியில் சனி, ராகு பின்னால் சொல்கிறதில் உபநட்சத்திரம், செவ்வாய் பரணியிலே சுக்கிரன் குருவில், புதன் பாருங்க, புதன் அவிட்டத்தில் சனியினுடைய உபநட்சத்திரம். ஒன்று பார்த்துங்க, புதன் செவ்வாயில் போகுது. அடுத்தது குரு குருவும் சனியில் அவிட்டத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் போட்டு குருவனுடைய உபநட்சத்திரம். புதன் சனியினுடைய உபநட்சத்திரம், இந்த குருவனுடைய உபநட்சத்திரம். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய உத்திராடத்தில் கேதுவில், சனி மிருகசீரிடத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில், ராகு கேதுவனுடைய மூலத்தில் சுக்கிரன், கேது செவ்வாயினுடைய மிருகசீரிடத்தில் சுக்கிரன். இந்த ஜாதகத்தினுடைய அற்புதமான செய்திகள் என்னன்னா, புதன் அவிட்டத்தில், குரு அவிட்டத்தில், சனி மிருகசீரிடத்தில், கேது மிருகசீரிடத்தில், 4 கோள்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போகுது. இதுதான் அடிப்படை செய்தி. இந்த மனிதனுக்கு 11/9/2001 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேது திசையில், சுக்கிர திசையில் சுயபுத்தியில் இருக்குது. இவருக்கு சுக்கிரன் சுயபுத்தியில் இருக்குது. இப்போ நமக்கு என்னன்னா, சுக்கிரன் இல்லை கொஞ்சம் ஒரு நிமிஷங்க, நம்ம சரி வெளியெடுத்து ம் 11/9/2001 தேதி பாருங்க, 11/9/2001. நண்பர்களை கவனிங்க, அற்புதமாக இருக்கும் இந்த செய்தி. இப்போ நான் சொல்ல போகிறது, இவருக்கு திசை கேது, புத்தி புதன், அந்தரம் குரு. கேது திசை, புதன் புத்தி, குரு அந்தரம். இவர் கேள்வி என்னன்னா, நான் வெளிநாடு போகணுங்கிறது இப்போ வேண்டான்னு சொல்லி தடுத்துட்டே இருக்கிறோம். ஒரு காலத்தில் போயே ஆகணுங்கிற நேரம் வரும், அப்போ போய்க்கலாம் கம்முனருன்னு சொல்லி வைக்கிற போது அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் அமெரிக்க நாட்டில் காலமாயிடுறாங்க. வழியே இல்லாமல் இவர் கிளம்புறார். அப்போ இவருக்கு என்ன திசை, என்ன புத்தி, என்ன அதிசயம் இந்த உலகத்தில் நடந்தது? இதுக்கு இப்போ நான் சொல்கிற செய்திக்கு எனக்கு உலகத்தின் தலை சிறந்த ஆய்வாளர்னு பட்டம் கொடுத்தாங்க. இப்போ நான் கீழே சொல்ல போகிற செய்தி பாருங்க. இவருடைய 3வது உபநட்சத்திரம் குரு, இவருடைய லக்னமான கன்னிக்கு 4, 7 குரு அவிட்டத்தில் போயிட்டுருக்குது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி எழுதுறார் பாருங்க, இந்த உலகத்திலே அதிக விபத்துக்களை சந்திக்கக்கூடிய மனிதர்கள் பிறக்கின்ற லக்னம் மிதுனம், கன்னி. இதுதாங்க செய்தி. கேஎஸ்க்கு ஒரு ஏர் ஆக்சிடென்ட்னு ஒரு விளக்கம் எழுதுறார். ஏன்? மிதுனத்துக்கு 6 செவ்வாய், 8 சனி, விபத்துக்கு காரகங்கள் செவ்வாயும் சனியும், விபத்துக்குண்டான பாவகங்கள் 6, 8. கன்னிக்கு 6 சனி, 8 செவ்வாய், 6 நம்ம கும்பம்ங்கிற சனி, 8 மேசம்ங்கிற செவ்வாய். இந்த மனிதனுக்கு திசா என்ன நடக்குது பாருங்க. கேது மிருகசீரிடத்தில் போகுது, திசாநாதன். புத்திநாதன் புதன் அவிட்டத்தில் போகுது.
அந்தரநாதன் குரு அவிட்டத்தில் போகுது. இப்போ இவருக்கு திசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் மூணும் செவ்வாயில் போகுது. செவ்வாய் அஷ்டமத்துக்கூட 8 நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிற நேரத்துக்கு வானத்துக்கு 1 8 அதுதான் கிருஷ்ணமூர்த்தி பத்து. அப்போ அந்த 1 8 செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போயிட்டு இந்த மனிதனுக்கு செவ்வாய் எங்கே இருக்குதுன்னா மேஷத்தில் ஆட்சி பலம் பெற்று பாவகத்தில் 7ஆம் பாவகத்தில் இருக்கு. கன்னிக்கு 7ஆம் பாவகம் எப்படிங்க சார்? மிதுனத்துக்கு கன்னிக்கு 7ஆம் பாவகம் எப்படிங்க? கொடூர பாதகத்தை செய்யும். பாதகம் இப்போ மிக மிக முக்கியமான செய்தி, 8ஐ விட 7 பாதகத்தை செய்து. அதுதான் முக்கியமான செய்தி. இப்போ இந்த கேது நின்ற உபநட்சத்திரம் சுக்கிரன், அது கன்னிக்கு 2 9. புதன் நின்ற உபநட்சத்திரம் சனி, அது கன்னிக்கு 5 6 குடையுது. குரு நின்ற உபநட்சத்திரம் குருவே வருது, அது 4 7 குடைய குரு. இவருக்கு அவிட்டத்தில் போயிட்டு குரு 5ஆம் பாவத்தில் தான் இருக்குது. குருவினால பிரச்சனை இல்லை. ஆனால் 3 கோள்கள் இந்த அவிட்டத்திலையும் மிருகசீரத்திலையும் போயிட்டு இருக்குது. திசாபுத்தி அந்தரம் நடக்குது. நான் வெளிநாடு போகணுங்கிறேன். அப்போ திசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் ஆகிய மூவரும் சென்று கொண்டிருக்கின்ற சாரநாதன் இவனுக்கு ஆபத்தை, கொடூரமான சிக்கலை உண்டு பண்ணுகிறது. இவங்க அங்கே இறந்தது இவங்க அம்மாவுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் அங்கே மெடிக்கல் ப்ரொஃபஸராக இருக்கார் அமெரிக்காவில். அவர் ஏதோ ஹார்ட் அட்டாக்ல இறந்தாச்சு. அங்கே தனியாக இவங்களுடைய சித்தியும் குழந்தைகளும் மாட்டிக்கிறாங்க. இவர் வழியில் நான் போய் ஆகணுங்கிறாரு. சரி போன ஒரு 3 தேதி கொடுக்குறோம். விமானத்தில் கிளம்பி போகிறாரு. ஜாக்கிரதை, பலன் பாருங்க. நீங்கள் இருக்கிற இடம் எங்கேயும் அங்கே பூமி தீப்பத்தி எரி, ஜாக்கிரதை. அது கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, லண்டனாக இருந்தாலும். இவர் போயிட்டுருக்காரு. போகிற போது விமானம் வானத்தில் தள்ளாடி ரிப்பேர் ஆகி கீழே இறங்குறக்குள்ளே போதும் ஆகி உயிர் தப்பிச்சா போதும் விமானம் கீழே இறங்கிடுது லண்டனில். இந்த தம்பி HDFC பேங்க்கில் கோயம்புத்தூரில் மேனேஜராக இருந்தவர் போய் அந்த விமானம் வரலாறு அவருக்கு தெரிஞ்ச படிப்பையெல்லாம் பார்க்குறாரு. அங்கே 1/2 நேரம் தங்க வச்சு தொடர் விமானம் லண்டன்லேருந்து அமெரிக்கா போகுது. அடுத்த விமானம் தொடர் விமானம் அமெரிக்கா போகும்போது அந்த விமானம் வானத்தில் பழுதேற்று. இதுதான் செவ்வாயினுடைய அற்புதம். அது கீழே இறங்கி தள்ளாடி இறங்கியாச்சு. இவர் தன்னுடைய வீட்டுக்கு போயாச்சு. நான் போய் இப்படி உலக கேபி அரங்கில் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ டெல்லியிலேருந்து வந்த ஒரு பெரிய ப்ரொஃபஸர் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா, இது மாதிரி இங்கே கேபி முறையை பயன்படுத்தி இந்தியாவில் தங்கம், பெட்ரோல் எல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்தியாவை வல்லரசாக சீக்கிரம் மாற்றலாம். ஏன் அமெரிக்காவில் பென்டகனில் தீ பிடிச்சதே அதை கண்டுபிடிச்சிருந்தா உலக பொருளாதாரமே ஸ்தம்பிச்சு நின்றுருக்காதுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்போ என்னுடைய டேர்னில் நான் சொல்கிறேன், எதுக்கு போய் அமெரிக்க நாட்டில் இருக்கிற ஒரு இராணுவ கட்டடத்தை நாம் ஆய்வு பண்ணுறோம்? இங்கேயே இருந்துட்டு 14 சித்தர்கள் மாதிரி பலன்னு சொல்ல பாருங்கன்னு விளக்கம் சொல்கிறேன். அந்த மனிதன் எல்லோரும் நல்லா கேளுங்க. அமெரிக்காவில் போய் ஒரு வாரத்தில் இருக்கிறேன். நான் சொன்ன பூமி எப்படி தீப்பிடிக்குது, கொண்டு வந்த விமானத்தை இந்த பின்லேடன் குரூப்பு அந்த பென்டகனில் மோதலாம், மிகப்பெரிய தீப்பிழம்பு இருக்குது. இவன் ஒரு 2-3 கிலோமீட்டர் பக்கத்தில் இருந்துட்டு அந்த தீப்பிழம்பை பார்க்குறேன். ஆனால் உயிரோடு தப்பிச்சு திரும்பி இந்தியாவுக்கு வந்துடுறேன். இந்த திரும்பி இந்தியாவுக்கு வந்தது கோள் நின்ற 3 உபநட்சத்திரங்கள். அந்த தன்னுடைய ஆபத்தை சந்தித்தது கோள் நின்ற உபநட்சத்திரங்கள். அதாவது பாவக உபநட்சத்திரங்கள் ஆபத்தை தந்தாலும், நட்சத்திரங்கள் ஆபத்தை குறிகாட்டினாலும், கோள் நின்ற உபநட்சத்திரம் என்னவோ அதுதான் KS கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய முடிவு என்பதற்கு உயிரோடு தப்பித்து வந்த இந்த மனிதனுடைய ஜாதகத்தை பார்த்த அந்த ப்ரொஃபஸரை எல்லாருமே மிரண்டு போய், என்னுடைய குருநாதர் எனக்கு இதை முதலியே நான் அவர் பிரிகிற போது ஒரு வார்த்தை சொன்னார், உனக்கு உலகத்தின் தலை சிறந்த ஆய்வாளன் பட்டம் கொடுக்க போகிறாங்க, உன்னாலே என்னுடைய பேர் உலகம் முழுவதும் போகுது, நான் அன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன்னு என்னுடைய MP சண்முகமையை என்கிட்ட முதலே சொல்லிட்டார். அப்போ நான் சொல்லும் பொழுது அந்த கூட்டத்தில் எனக்கு உலகத்தின் தலை சிறந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி ஆய்வாளன் சொல்லும் பொழுது இவருடைய குருநாதர் KS கிருஷ்ணமூர்த்தியினுடைய நேரடியாக KSK வீட்டில் தங்கி படித்தவர் அப்படின்னு அந்த உலக அரங்குக்கு குருநாதர் பேர் போன பிறகு தான் எனக்கு என்னுடைய பேர் வந்தது. அதையும் என்னுடைய குருநாதர் முதலியே சொல்லிட்டார். இது எல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜி,
பாவக ஆரம்பமுனை, கோள் நின்ற உபநட்சத்திரம் மூன்றையும் எடுத்துட்டீங்கன்னா ஜாதகத்தை அப்படியே பேசுகிறபடி சொல்லலாம். நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நட்சத்திர சித்தாந்தத்தினுடைய ஆழம் அகலமும் தெரியாதனால்தான் சோதிட உலகம் சிரமப்படுது. அதையே படிக்க சொல்லித்தான் ஒவ்வொரு சோதிடரை ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நான் இப்போ சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். சோதிட உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வள்ளலாருடைய சன்மார்க்க பணியில் தான் தீவிரமாக இருக்கிறேன். ஆனால் இதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் டெடிகேட் பண்ணனால 4 இடங்களுக்கு போய் உங்கள் சோதிடர்களை எல்லாம் பார்த்து உங்களை எல்லாம் ஸ்டெல்லாருக்குள்ளே அழைத்து நீங்கள் இருக்கின்ற பகுதிக்கெல்லாம் மிக துல்லியமான பலன், எப்படி நம்ம ஐயா சொல்லி சரியான கல்யாணத்தை செஞ்சு வைக்கணுமா, நமக்கு பெரிய ஈர்ப்பாக இருந்தது அவருடைய கருத்து. அது மாதிரி ஸ்டெல்லாரை படித்து நீங்கள் மிகச்சிறந்த ஆய்வாளர்களாக வர வேண்டும் சொல்லி நீண்ட நேரத்தை நான் எடுத்துட்டேன். இருந்தாலும் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சியோட 2 சகோதரிகளும் என்னை பொறுத்தருள வேண்டும்னு கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய சகோதரிகளுக்கும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஸ்டெல்லாரை கற்பித்து நீங்கள் பல பெரிய மனிதர்களை உருவாக்குங்கள். உங்களிடம் வந்தவர்கள் உங்களிடம்தான் வர வேண்டும். நான் யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் செய்து வைத்தவனோ அவர்களுடைய குழந்தைகளுக்கு செய்து வைத்து கொண்டு இருக்கிறேன். இப்பொழுது யார் என்னிடம் வருகிறார்களோ இதுவரை வெளியேறின வரலாறே கிடையாது. அவர்கள் உள்ளே நுழையும் பொழுதே அந்த சந்திரன் நின்ற, இப்போ சுக்கிரன் நிற்கிது, சுக்கிரனுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் இருக்குது கோச்சார லக்னம். அதை சொல்லி போடலாம்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர், என்னுடைய செல்ஃபோன் எண் 9894569523. 2 சகோதரிகளும் நேரத்திற்கு பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதாவது ஐயா அவருடைய அனுபவ கருத்துக்கள் ஏராளமான மாணவர்களை உருவாக்கியிருக்கிறார். கேபி முறையில் அவர் சிறப்பான கருத்துக்களை சொன்னதுக்கு ஐயார்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது.